ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கான போர் தொடர்ந்து 17வது நாளா நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில ரெண்டு முக்கிய நிகழ்வுகள் இந்த போரை ஒட்டி இன்னைக்கு நடந்திருக்குது. ஒன்னு, முதல்ல சுப்ரீம் லீடர் கமோனி அவர் இஸ்ரேலாலையும் யுஎஸ்ஆலையும் நடத்தின தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு ஈரான் அடிப்படையாது, இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம், இந்த போரை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி முதல் முறையா அறிவிச்ச லாரி ஜானி அப்படின்ற ஈரானோட ஒரு முக்கியமான தலைவர் இஸ்ரேலோட தாக்குதலால இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்றத இஸ்ரேலே அறிவிச்சிருக்குது. இன்னொரு நிகழ்வு என்னன்னா, யுஎஸ் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான அதிகாரி, ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கியமான ஆலோசகர், அவர் இந்த போர் யுஎஸ்க்காக நடக்கிற போர் கிடையாது, இது இஸ்ரேலோட லாபத்துக்காக நடக்கிற போர், இனிமேலும் என் மனசாட்சி இந்த போரை நடத்துறதுக்கு அதுக்கு துணையா இருக்கிறதுக்கு ஒத்துழைக்காது, அதனால நான் என் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கே வெளிப்படையா ஒரு கடிதத்தை எழுதி அவருடைய எக்ஸ்தலத்துல போஸ்ட் பண்ணிட்டு அவர் பதவி ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் நடக்கக்கூடிய அந்த போர் இந்த போரோட எப்படி தொடர்புடையது, எப்படிப்பட்ட பெரிய அழிவுகள்லாம் இந்த உலகத்துல ஏற்படுத்த போகுது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். இது குறித்து விரிவா நம்ம கிட்ட பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல ஈரானோட இன்னொரு முக்கிய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரி லாரி ஜானி என்பவர் தான் கொல்லப்பட்டிருக்குது. அயதுல்லா அல் கொமேனிக்கு அப்புறமேட்டு கொல்லப்பட்ட மிகப்பெரிய தலைவர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த நாடு ஃபங்க்ஷன் ஆகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைவர் அவர். அந்த போர்ல அந்த நாட்டை வழிநடத்த போறதுலையும் சரி, ஏற்கனவே நெகோசியேஷன்ஸ்லயும் முக்கிய பங்காற்றிருக்கிறாரா அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அவர் கொல்லப்பட்டார், ஏன் அவரோட கொலை இவ்வளவு முக்கியத்துவமா பேசப்படுது? ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கி 17வது நாள் நடந்துட்டு இருக்கு. தொடங்கினது பிப்ரவரி 28ஆம் தேதி. முதல் நாளே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா ஹமேனி அவர் கொல்லப்பட்டார். அவர் குடும்பத்தோட கொல்லப்பட்டார். அதில் இப்போ சுப்ரீம் லீடராக ஆகிட்டு இருக்க அவருடைய மகன் முஜ்தபா ஹமேனி மட்டும்தான் அதில் தப்பிச்சார். அதுவும் சிறிய அளவிலான காயங்களோடு தப்பிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதல் அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவு பார்த்து தாக்கியிருக்கதா சொல்றாங்க. அதுல ஈரானுடைய முக்கிய முகமா அறியப்படுற ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு. அவர் பேர் அலி லாரிஜானி. அவர் அதிகமாக இந்த போர் தொடங்குறதுல இருந்து 3 பேர் அறியப்பட்டாங்க. ஒன்று ஈரான் பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவரு, 2வது வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி, 3வது செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவராக இருக்கிற அலி லாரிஜானி. இந்த 3 பேர் தான் வெளியில தெரிஞ்ச முகமா இருந்தாங்க. இந்த 3 பேர் தான் இவங்க அறிவிச்ச பவுண்டி, அந்த தலைக்கு விளை வச்சாங்களா 10 பேர். அந்த 10 பேர் அது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் அவங்களுடைய போட்டோஸ்லாம் போட்டு இவங்களை பத்தி யாராவது தகவல் கொடுத்தா, துப்பு கொடுத்தா அவங்களுக்கு 100 கோடி ரூபாய் பணம் கொடுப்போம் நாங்க, அது மாதிரி அவங்களுக்கான பாதுகாப்புக்கும் நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம், அதாவது வெளிநாட்டுக்கு வர வச்சு நாங்கள் அவங்களை பாதுகாப்போம், அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அது நடந்து ஒரு 3 நாளில் அலி லாரிஜானி கொல்லப்பட்டிருக்காரு. எப்படி கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு இடத்துல தங்குறது கிடையாது, நிறைய கட்டிடங்கள்லாம் மாறி மாறி தங்கிட்டு இருக்கிறதா செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அதில் அவர் எங்கே தங்குறாருன்னு உழவை வச்சு நோட்டமிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவரோட மகனோடு அவர் வந்திருக்கப்போ அந்த தகவல் தெரிஞ்சு கரெக்டா அந்த பில்டிங்கை தாக்கி அவரை கொண்டிருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு. ஆனா இன்னும் ஈரான் தரப்புல இருந்து அதை அவங்க ஒத்துக்கல. இந்த லாரிஜானி தான் நேத்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு, வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே முஸ்லீம் நாடுகள், ஒரு எதிரியை நாங்கள் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஒரு மிகப்பெரிய வலுவான போரை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் முஸ்லீம் நாடுகள் அப்படின்ற அடிப்படையிலே நீங்கள் எங்களுக்கு துணை நிற்கணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படும் போது இன்னொரு முஸ்லீம் உதவி செய்யணும், அதுதான் நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் போட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. அதுக்கு பிறகு இப்போ அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு செய்தி வந்த அதே சமயத்தில் அவருடைய ட்விட்டர் ஹேண்டல்ல கையால் எழுதப்பட்ட ஒரு அறிக்கை அதுவும் போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரான் கப்பல் இந்தியாவில் திரும்பிட்டு இருந்துச்சு ஈரானுக்கு. அப்போ அமெரிக்காவுடைய டார்பிடோ யூஸ் பண்ணி அந்த கப்பலை தாக்கி அதை மூழ்கடிச்சாங்க. அந்த கப்பல்ல 84 வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க, ஈரானிய போர் வீரர்கள். கப்பலுக்கு முன்னாடி தான் ஈரானுக்கு விமானம் மூலமா அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு வர வேண்டிய
எல்பிஜி கேஸ் ஏற்றப்பட்ட கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க வர்றதுக்கு. ஸோ அந்த 84 வீரர்களுடைய உடலும் அங்கே அடக்கம் செய்யப்படுது. அந்த அடக்கம் செய்கிற அந்த நிகழ்வை ஒட்டி அறிக்கை இவர் கொடுத்திருந்தாரு லாரிஜானி. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீரர்களுடைய தியாகம் எங்க ஆர்மிக்கு ஒரு பெரிய பலமான அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்கும், அவங்க தியாகம் வந்து வீண் போகாது, நாங்க திருப்பி எதிரிகளை தாக்கி அழிப்போம் அப்படின்ற மாதிரி அவரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு. அந்த நிலையில அவரு இறந்திருக்காரு அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு. ஏன் இவரை வந்து குறி வச்சு கொல்லணும், அதை கொண்டுட்டு அது பெரிய கொண்டாட்டமும் செய்யறாங்க. அப்படி குறி வச்சு கொள்றவருக்கு இவர் என்ன முக்கியமான பதவிகளை வந்து பொறுப்புகளை வந்து ஈரான்ல வகிக்கிறாரு, என்ன மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கிறாரு? லாரிஜானியோடைய மரணம் அவரு இஸ்ரேல் கொன்னுட்டதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. அதை எல்லா சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. அவருடைய மரணம் இஸ்ரேல்ல பெரிய கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மக்களே வந்து அவருடைய மரணத்தை கொண்டாடுறாங்க இஸ்ரேல்ல அப்படின்னு செய்தி வருது. ஏன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமா பார்க்கப்படுறாரு அப்படின்னா, அவர் வந்து 2 ஈரானுடைய டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு படைக்கும் அவருடைய ரோல் இருக்கு, ஈரானுடைய அரசியல்லையும் அவருடைய ரோல் முக்கியமானது. அப்ப 2 தரப்புலையுமே அனுபவம் உள்ள ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்கப்படுறாரு. அதோட இறந்து போன அயதுல்லா ஹமேனிக்கு ரொம்ப க்ளோஸான அட்வைசராகவும் அந்த ரோல்ல அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் எப்போ இந்த பொறுப்புக்கு வந்தார் அப்படின்னா, போன தாக்குதல், அதாவது 12 நாள்ல ஈரான் மேல தாக்குதல் போன 2025 அந்த தாக்குதலுக்கு பிறகு அதை ஒட்டி தான் அவரு இந்த பொறுப்புக்கு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவராக வர்றாரு. அதே மாதிரி ஈரானுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் நடந்த அந்த அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள், அதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இப்போ கூட அந்த நியூக்ளியர் இதை வச்சுதான் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க, வந்து நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அந்த தொடர்பான பேச்சுவார்த்தையில இவருடைய ரோல் முக்கியமானதா இருந்திருக்கு. அவரு ஏற்கனவே கல்ச்சுரல் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, பார்லிமெண்ட்ல ஈரான் பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கராகவும் இருந்திருக்காரு. இப்படி ஒரு அறியப்பட்ட அரசியல் தலைவராகவும் அதே சமயத்துல ஒரு அந்த ஆயுத படைக்கான தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு. அதனால இவரோட ரோல் வந்து 2 தரப்புலையும் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான தலைவரா ஈரான் பார்த்துச்சு. அந்த காரணத்துக்காக தான் இஸ்ரேல் இவரை குறி வச்சு இவர் எங்க போறாரு அப்படின்னு ஸ்பை வச்சு, அதாவது இன்டெலிஜென்ஸ் வச்சு அவரை ட்ராக் பண்ணி அவரை கொண்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட முன்னாள் சுப்ரீம் லீடர் கொமேனி கொல்லப்பட்டாரு. அப்புறம் தலைநகர் டெஹரான்ல வந்து தொடர்ச்சியா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. அவங்களோட குடியிருப்புகள், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்க சீர்குலைக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில ஒரு அடுத்த கட்ட முக்கியமான தலைவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. முஜ்தபா கொமேனி அவர் பதவி ஏற்றதுல இருந்து பெருசா இன்னும் பேசவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த போரை வந்து ஈரான் தாக்க பிடிக்க முடியுமா, முடியாதுன்றதுதான் அவங்க சொல்றது. முடியுமா, அது என்ன வாய்ப்பு இருக்குது? முஜ்தபா கொமேனியோட ரெஸ்பான்ஸ் என்ன சமீபமா? இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய ஊடகங்களை விட எழுதியிருக்காங்க. எந்த ஒரு முக்கியமான தலைவர் இறந்தாலும் ஈரான் போர் வந்து பின்வாங்காது, நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்ட இன்னொரு தகவலும் எனக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா ஹமேனி அவர் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அவர் இந்த ஃபாரின் பாலிசியை பற்றி, வெளியுறவு கொள்கையை பற்றி அவர் முக்கியமான கூட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராய்டர்ஸ்லேயே ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் அவர் நேரில் வந்து கலந்துக்கிட்டாரா இல்லை அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டாரா அப்படின்ற தகவல் வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கலந்துருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் அப்படின்னா, நமக்காக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு 2 நாடுகளை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக முன் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து இந்த போரோடைய இதை குறைச்சிக்கணும், இல்லைன்னா சீஸ் ஃபயர், இந்த 2 விஷயம் தொடர்பாக பேசுறதுக்கு முன் வராங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தகவல் சொல்கிறாங்க, முஸ்தபாட்ட சொல்கிறாங்க. ஆனால் முஸ்தபா வந்து கிளியராக அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டு, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நாங்கள் முட்டி போட வைக்கிற வரைக்கும் இந்த போர் தொடரும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. அதனால இந்த போர் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த லாரிஜானியோடைய மரணம் இதை வச்சு பின்வாங்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுன்னு எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டும் ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்மியும் அவங்கவுங்களுக்கான உத்தரவோட செயல்படக்கூடியது. ஒரு ஆளுடைய மரணம் அதெல்லாம் வந்து எதையுமே பின்வாங்காது. எல்லாமே ஒரு குழுவுடைய வழிகாட்டுதலின் படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்படி ஒரு முகம் தெரிந்த ஒரு தலைவரை கொல்றதாலேயோ சுப்ரீம் லீடரை கொன்னாலே அவங்க பெரிய மக்கள் எழுச்சி வந்துடும் அப்படின்லாம் நினைச்சாங்க. அதுவும் நடக்கல. அது மாதிரி இந்த மாதிரி தனி மனிதர்களை எலிமினேட் பண்றது மூலயமா ஈரான்ல எதையுமே
சாதிக்க முடியாது அப்படின்னு அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட நிலைமை என்ன? ட்ரம்புக்கு வந்து ஏற்கனவே உள்ளுக்குள்ள நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி நெருக்கடிகள் வந்துட்டு இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து இவர் அந்த ஹார்மஸ் ஜலசந்தியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மற்ற நாடுகளை அழைப்பு விட்டாரு. அவங்களும் வந்து சில நாடுகள் முடியாதுன்னு மறுத்துட்டாங்க, சில நாள் மதிக்கவே இல்லை. அமெரிக்காவில் இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ட்ரம்ப் எத்தனை நாள் இந்த போரை நடத்த முடியும்? இப்போ வந்திருக்கிற தகவல் படி இந்த 2 வாரம் இந்த போர்ல அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணியிருக்கு இந்த போருக்காக அப்படின்னா 1,00,000 கோடிக்கு மேல செலவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவ்வளவு பணமும் அமெரிக்கா மக்கள் தான் அதை வரியா செலுத்தணும். இதெல்லாம் மக்கள்கிட்ட தெளிவா போயிருக்கு. ஆல்ரெடி அமெரிக்காவோட கேஸ் விலை, ஃபியூயல் விலை எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அதெல்லாம் மக்கள் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திலாம் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அமெரிக்கா அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும், ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளில் இந்த இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்ப களத்துல இறங்கினோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம். குறிப்பா இப்போ சுப்ரீம் லீடர் காலி போனோம்னா அங்க ஆட்சி மாற்றம் வந்துடும். அந்த நம்பிக்கைய ட்ரம்ப்புக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து ஊட்டியிருக்காங்க. அதை நம்பிதான் இவர் களத்துல இறங்கியிருக்காரு. இறங்கி போற தொடங்கிட்டு 2 வாரம் கழிச்சு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியே தெரியாம மாட்டிக்கிட்டு திணறிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில அமெரிக்காவில் இருக்கிற மக்களே பயங்கரமான எதிர்ப்பு ட்ரம்ப்புக்கு இந்த போர் விஷயத்தால வந்துட்டு இருக்கு. இந்த போர் நமக்கான போரே கிடையாது, இஸ்ரேலுக்கான போரை நாம நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே வெளிப்படையா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலையில ஒரு முக்கியமான இடி ட்ரம்ப்போட தலையில இன்னைக்கு இறங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் அப்படின்னு, அதாவது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையம், அதோடைய இயக்குனர் டைரக்டர், அவருடைய பேர் வந்து ஜோசப் கென்ட். அவர் இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காரு? ஒரு முக்கியமான போஸ்ட்ல ட்ரம்ப்புக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர் அவர் இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு. அவரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதிட்டு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த கடிதத்தை அவர் சோசியல் மீடியாலே போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மனசாட்சிப்படி நான் இனிமேல் இந்த போரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. பெரிய ஒரு பக்க கடிதம் அது. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் போஸ்ட் நோ இமினன்ட் த்ரெட் டு அவர் நேஷன், நம்ம நாட்டுக்கு அவங்களால எந்த ஆபத்தும் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இட் இஸ் கிளியர் தட் வி ஸ்டார்டட் திஸ் வார், ஏன் இந்த போரை நம்ம தொடங்கணும் அப்படின்னு தெளிவா தெரியுது. எதனால அப்படின்னா, டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் இஸ்ரேலுடைய அழுத்தம் காரணமாகவும் அண்ட் இட்ஸ் பவர்ஃபுல் அமெரிக்கன் லாபி, அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுடைய பவர்ஃபுல்லான லாபி காரணமாகவும் தான் அந்த போரை நம்ம நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டு வர்றாரு. அதில் ஏற்கனவே இருந்த ட்ரம்ப் பழைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே இருந்தார் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு ஓகே, இதுக்கு முன்னாடி ஆட்சி அதெல்லாம் அவருக்கு ஓகே. இப்ப இருக்கிறது தான் இவருக்கு பிரச்சனை. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏர்லி இன் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்ப இருக்கிற ஆட்சியில ஹை ரேங்கிங் இஸ்ரேலி ஆஃபிஷியல்ஸ், இஸ்ரேலில் இருக்கிற உயர் அதிகாரிகள், இன்ஃப்ளூயன்ஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் மீடியா, அமெரிக்க ஊடகத்தில் இருக்கிற செல்வாக்கு படைத்தவர்கள், டெப்ளாய்டு எ மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின், ஒரு தவறான தகவல் அந்த பிரச்சாரத்தை இங்கே கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, தட் ஹோலி அண்டர்மைண்ட் யுவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், அமெரிக்கா தான் முதன்மை அப்படின்ற நிலைப்பாட்டில் ட்ரம்ப் இருந்தார். அதையே இவங்க கெடுத்துட்டு அண்ட் சோட் ப்ரோ வார் சென்டிமெண்ட்ஸ் டு என்கரேஜ் ஏ வார் வித் ஈரான், வாருக்கு ஆதரவான ஒரு நிலைமையை இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் சொல்லிட்டு, இப்போ நீங்கள் விரைவாக இறங்குனீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வெற்றி பெற்ற முடியும், இப்போ நீங்கள் தாக்குதல் நடத்துங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவரை அந்த போருக்குள்ள இழுத்து விட்டுருக்காங்க. அது எல்லாமே பொய் அப்படிலாம் சொல்லிட்டு, அமெரிக்க வீரர்கள் அந்த போருக்காக பலியாகிறத வந்து நான் விரும்பல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமானது, அவர் வந்து யாராவது நாளைக்கு ஆன்டி அமெரிக்கன், அமெரிக்க விரோதி அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால அதுக்கு அவரே ஒரு டிஸ்கிளை மாதிரி போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நானே வந்து பல போர்களில் 11 முறை நான் போர்ல இருந்திருக்கேன், அதே மாதிரி என்னுடைய மனைவி ஷானன் அவங்கள போர்ல நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஐ கனாட் சப்போர்ட் சென்டிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது அடுத்த தலைமுறையை வந்து இந்த மாதிரி ஒரு போருக்கு அனுப்புறதை நான் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போர் என்ன மாதிரி போர் அப்படின்னு சொல்றாருன்னா, டு ஃபைட் அண்ட் டை இன் எ வார் தட் சர்வ்ஸ் நோ பெனிஃபிட் டு தி அமெரிக்கன் பீப்புள், அமெரிக்க மக்களுக்கு எந்த வித பலனும் கொடுக்காத ஒரு வாரு, நார் ஜஸ்டிஃபைஸ் தி காஸ்ட் ஆஃப் அமெரிக்கன் லைஃப், அமெரிக்கர்கள் இறக்குறதுக்கு எந்த ஒரு நிதியும் இதுல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவர் 2 வாய்ப்பு சொல்றாரு. ஒன்று வந்து
யூ கேன் ரிவர்ஸ் கோர்ஸ், இதை வந்து நீ திருப்பி கொண்டு போகலாம். ட்ரம்ப்புக்கே அந்த கடிதம் எழுதியிருக்காரு, திருப்பி கொண்டு போயிட்டு சரியான பாதையில் நாட்டை நடத்தலாம். ஆர் யூ கேன் அலோவ் அஸ் டு ஸ்லிப் ஃபர்தர், இன்னும் வழுக்கி விடுற மாதிரியான வேலையில் செஞ்சுட்டு டுவர்ட் டிக்ளைன் அண்ட் கேயாஸ், இன்னும் ஒரு மோசமான நிலையில் நாடை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கலாம். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு இருக்குது. யூ ஹோல்ட் த கார்ட்ஸ், உங்கள்கிட்ட தான் முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ட்ரம்ப்புக்கு ஒரு காட்டமான கடிதம் எழுதி ரிசைன் பண்ணியிருக்காரு. இது இணையத்தில் பெரிய அளவுக்கு, அமெரிக்காவிலையும் சரி இணையத்திலையும் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ராஜினாமா கடிதம். இவருடைய ரெசிக்னேஷன் மட்டும் இல்லை, அமெரிக்க ஊடகங்களே கூட ட்ரம்ப்பை திட்டி இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போரில் அவர் ஜெயிக்க முடியாது, அமெரிக்கா ஜெயிக்க முடியாது அப்படின்றத அமெரிக்க மக்களும் உணர்ந்துட்டாங்க, அமெரிக்க ஊடகங்களும் உணர்ந்துருச்சு. அதனால இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட்ல கூட ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாரில் இப்போ ஆரம்பிச்சிருக்க ஈரான் வாரில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலை நிப்பாட்டுறது தான் ட்ரம்ப்புக்கு நல்லது. அதாவது ஜெயிக்கிறாங்க இல்லைன்றது அடுத்தது, ஜெயிச்சிட்டோன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க, நீங்கள் டாப் லீடர்ஸ் நீங்கள் கொண்டுட்டீங்க, அதே மாதிரி ஈரானுடைய கப்பல் படையை அழிச்சிட்டீங்க, ஈரானுடைய விமான படையெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டீங்க, அதனால ஈரானுக்கு எதுவும் கிடையாது, ஈரானுடைய மிலிட்ரியை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விக்டரியை டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் போற நிறுத்திடுங்க, தாக்குதல் நிறுத்திடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா உங்களால் நீங்கள் முடிக்க முடியாத விஷயத்தில் திருப்பி திருப்பி நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வாஷிங்டன் போஸ்ட்ல எடிட்டோரியலே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரியாலிட்டி இப்போ தான் அமெரிக்கர்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நினைச்சா எது வேணா செஞ்சிட முடியும், யாரை வேணா போய் அடிச்சிட முடியும், ஒவ்வொரு நாட்டையும் அவங்க அப்படி தானே பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரானில் அது பண்ண முடியாது அப்படின்றத எல்லா மக்களும் உணர்ந்துட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க, வெள்ளை மாளிகையில் உள்ளே இருக்கக்கூடியவங்களே இப்போ இந்த போராட முடியாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும், ட்ரம்ப் அதெல்லாம் கேட்க முடியாது, நம்ம உள்ளே போயாச்சு, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரியான தகவலும் ஊடகங்கள்லாம் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ட்ரம்ப்புக்கு வெள்ளை மாளிகை உள்ளவே எதிர்ப்பு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ்ல, அந்த ஊர் பார்லிமெண்ட்ல அங்கேயும் பிரச்சனை இருக்கு. பொதுமக்கள், ஊடகம் எல்லா இடத்துலையும் ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகுது. அவங்க என்ன நினைச்சாங்க இந்த போர் தொடங்கும் போது அப்படின்னா, ஈரான் மேல தாக்குதல் நடத்தி சுப்ரீம் லீடர் அழிச்சிட்டா ஈரான் மக்கள்லாம் கொந்தளிச்சு எழுந்து ஈரான் அரசாங்கத்தை மாற்ற சொல்லி கேட்பாங்க, அப்போ அந்த ரெஜிமை நம்ம மாத்திரலாம், ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப எப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, போற போக பார்த்தா ட்ரம்ப்பாலேயே அந்த பதவியில இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமான பிரஷரு. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றதுக்கான வழி வந்து இந்த போர். ஆமா, அமெரிக்காவோட ஆட்சி மாற்றங்கிறத விட அமெரிக்காவுடைய மதிப்பு இருக்குல்ல, உலகளாவிய மதிப்பு, அதையே கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து இன்னைக்கு நின்றுச்சு. உள்நாட்டுல இவ்வளவு நெருக்கடி இருக்குது, அவரோட வெள்ளை மாளிகையிலே இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. வெளிநாட்டுல எந்த மாதிரியான நெருக்கடி? யாரும் இன்னும் வெளிப்படையா வந்து ரொம்ப பெரிய அளவுல கண்டிக்கல, அவர் பண்றது தப்பு, இதுக்கு நாங்க துணை நிற்க மாட்டோம்னு முன்னாடி சொன்னாங்க ஒருத்தர் 2 பேர். இப்போ என்ன பிரச்சனை உலக நாடுகளில்? எப்படி மதிப்பு குறைஞ்சிச்சுன்றீங்க அமெரிக்காவில்? இல்லைங்க, அவர் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அதை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட கப்பல்களை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க அந்த வழியா போறாங்க. க்ளோஸ் பண்ணல அமெரிக்கா, அவங்க அலைஸை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அமெரிக்க சார்பு நாடுகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அது வழியா கப்பல்கள் போயிட்டு வர்றதை. ஸோ இந்த நிலையில அதை திறந்தாகணும் அப்படின்ற நெருக்கடி ட்ரம்ப்புக்கு வந்துருச்சு. இப்போ ட்ரம்ப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் ஸ்ட்ரீட்லாம் விளையாடுவாங்கல்ல, அவங்க வந்து முதல்ல ஒரு 500 ரூபா கட்டி விளையாடுவாங்க, இப்போ தோற்று போயிடுவாங்க, இல்லை நான் திருப்பி ஒரு 500 ரூபா கட்டுறேன், திருப்பி ஒரு 1000 ரூபா கட்டுறேன்னு சொல்லிட்டு சீட்டு விளையாடுறவங்களுக்கும் ஒரு இது இருக்கும், அது வந்து திருப்பி கட்டி தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரம்ப்பை இப்போ சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு தடவை அடைந்த தோல்வியை ஒத்துக்க மாட்டாரு, அடி வாங்கிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. அதே மாதிரி அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை மூடிட்டாங்க, அது ஒரு தோல்வி, அதுலேருந்து வெளியே வரலாம், ஆனால் வரமாட்டாரு. அங்கே போய் கார்க் ஐலாண்டை, ஈரானுக்கு சொந்தமான ஒரு தீவை போய் அட்டாக் பண்ணுறாரு. அங்கிருந்தா 90% ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் நடக்குது, அந்த கார்க் ஐலாண்டை போய் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் மீண்டும் அதை நான் வெற்றி பெற்றே தீர்வுன்ற காட்டுறதுக்காக ஏதாவது ஒன்றை திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. அது எதுவுமே அமெரிக்காவுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டாங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நிலையில அவர் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை திறந்தாகணும் அப்படின்ற நெருக்கடி. ஏன்னா உலக நாடுகளுக்கு தேவையான ஆயில், ஃபெர்டிலைசர், கேஸ் எல்லாமே அந்த வழியாக தான் போயிட்டு இருக்கு. அதுவும் 20% தேவையான ஆயில், உலகத்துக்கு தேவையான ஆயில் அங்கே தான் போகுது. குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு தேவையான இந்தியா, ஜப்பான், சீனா எல்லா நாடுகளுக்கும் தேவையான ஆயில் வந்து அங்கிருந்து தான் போகுது. ஸோ அந்த நிலையில அதை ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்ற நெருக்கடி அவருக்கு வருது. அப்போ அவர் வந்து உலக நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கு. நேட்டோவுக்கு அவர் அமெரிக்கா முக்கியமான ரோல் அதில் ப்ளே பண்ணுறதுனால நேட்டோ நாடுகளுக்கு அவர் அழைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாம் வாங்க, எல்லாம் சேர்ந்து வாங்க, நம்ம இதை ஓப்பன் பண்ணி விடலாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ். நீங்க எல்லாம் உங்க போர்க்கப்பல் அனுப்புங்க, உங்களோட போர்க்கப்பல் அனுப்புங்க, நம்ம எல்லாம் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு.
ஆனா ஒரு நாடு கூட அமெரிக்கா உலகத்திலே பெரிய வல்லரசு நாடு, அவங்க தான் சொன்னா உலகமே பயப்படும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட அது உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எது ரியாலிட்டி அப்படின்னா ஒரு நாடும் வரல. யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி எந்த நாடுமே முன் வரல. எல்லா நாடும் நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இது வந்து சர்வதேச அளவில் ஒரு பெரிய சங்கடத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய இமேஜ் வந்து சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஐநா சபையுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர், அவரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இப்படி நிலவரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக அவர் பேசியிருக்காரு. அப்போ ஈரான் தெளிவா சொல்லியிருக்காங்க ஐநா பொதுச் செயலாளர்கிட்ட, இந்த போருக்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அவங்கள கண்டிக்கணும், ஐநா சபை உலக நாடுகளும் அவங்கள கண்டிக்கணும். அவங்க எல்லா விதிமுறைகளையும் மீறி இருக்காங்க, சர்வதேச விதிமுறைகளை மீறி இருக்காங்க. அதே மாதிரி சில ஒப்பந்தங்கள் ஐநா சபையில போடப்பட்டிருக்கு, அந்த விதிகள் அதையும் மீறி இருக்காங்க. ஸோ எல்லா சர்வதேச விதிகளையும் மீறி அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது ஐநா சபை கண்டிக்கணும் அப்படின்ற அளவுக்கு செய்தி வந்திருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப்புக்கு வந்து உலக நாடுகள் முழுக்க ஒரு எதிர்ப்பு. ஸோ இந்த நேரத்தில் ஃபுட்பால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வேற வருது. அந்த போட்டி 3 நாடுகள் நடக்குது. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா, இந்த 3 நாடுகளும் அதை ஹோஸ்ட் பண்றாங்க. இப்போ ஈரான் ஃபுட்பால் டீம் இருக்கு. ஈரான் ஃபுட்பால் டீம் யூஎஸ்ல போய் விளையாடணும். அப்போ ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அவங்க வந்து விளையாட்டோம், நாங்கள் வெல்கம் பண்றோம், ஆனா அவங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அப்போ ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய விளையாட்டு வீரர்கள், கால்பந்து வீரர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நாங்க எப்படி உங்க நாட்டுக்கு நாங்க எப்படி எங்க வீரர்களை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொல்லிட்டு அந்த ஃபீஃபாவுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஈரான், நீங்க வந்து எங்கள் டீம் விளையாடுற, ஈரான் டீம் விளையாடுற மேட்சை நீங்க மெக்சிகோக்கு மாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெக்சிகோ நாட்டில இருந்து அந்த நாட்டுடைய தலைவர் இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு, ஈரான் விளையாடுற அந்த மேட்சை மெக்சிகோவில் நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், அதுக்கு ஃபீஃபா அனுமதி கொடுத்துச்சுன்னா நாங்க அதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல இடங்கள்ல அமெரிக்காவுக்கு சங்கடமான சூழ்நிலை தொடர்ந்து ஏற்படும். அமெரிக்கா பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன நாடு. ஆமா, எல்லாருமே இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக எல்லா நாடுகளுமே சேர்ந்த மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு உலகத்துல உருவாயிடுச்சு. அமெரிக்காவோட இமேஜ் எல்லா இடத்துலையும், யூரோப்ல, ஆசியாவில், ஐநா சபையில, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் வளைகுடா நாடுகள் எல்லாத்துலயுமே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு ஆயில் கொடுங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்கா மிலிட்ரி பேசஸ் அமைச்சிருக்காங்க. ஆனா இப்போ அந்த நாடுகளுக்கெல்லாம் எது உண்மை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, எது நிதர்சனம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட போர் கிடையாது. ஆமா, அது என்ன, அவங்க நாடுகள்ல இருந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த போருக்கும் அவங்களும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தி நம்ம எல்லா நாடையும் இந்த போர்ல இழுத்து விட்டுட்டாங்க, பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க, நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு அவங்க சொன்னாங்க. இந்த மிலிட்ரி பேசஸ்லாம் நம்ம காசுல அவங்க அமைச்சுக்கிட்டாங்க, நம்ம ஆயுள் கொடுக்குறோம், அவங்க பாதுகாப்பு கொடுக்குறோன்றதுதான் அதோடைய ஒப்பந்தம். எல்லா ஊர்லயும் இருக்கிற மிலிட்ரி பேசஸ்லயும் அடி விழுந்துருச்சு, ஈரான் தாக்குதல் நடத்திருச்சு. அந்த பேசஸ்ல இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் வந்து பேசஸ்ல கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் வெளியேறி ஊருக்குள்ள வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களெல்லாம் அமெரிக்கா அம்போன்னு விட்டுருச்சு அப்படின்ற அந்த குழப்பம் அந்த வளைகுடா நாடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அமெரிக்காவோட போட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் எல்லாமே இந்த பிரச்சனைக்கு பிறகு ரீகன்சிடர் பண்ணுவாங்க, மறு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அந்த நிலைமையெல்லாம் வந்துருச்சு. அதனால அமெரிக்கா வந்து திரும்பி போக முடியாத அளவுக்கான ஒரு தூரத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால இது வந்து ஒரு பெரிய அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட உலகளாவிய அளவிலான ஒரு பெரிய பின்னடைவா தான் இது எல்லாருமே பாக்குறாங்க. இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத ஈரான் அமெரிக்காவுக்கு உணர்த்திருச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஈரானுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அவர் பேரு இப்ராஹிம் ஜோல்ஃபகாரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போரை வந்து இணையத்தில் நடத்த முடியாது, சோசியல் மீடியாவில் நடத்த முடியாது, போர் வந்து பேட்டில் ஃபீல்டில் தான் நடத்தணும், களத்துல தான் நடத்தணும். அப்படி களத்துல இன்னைக்கு அமெரிக்கா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கா அந்த போருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா, எபிக் ஃபியூரி அப்படின்னு பேர் வச்சாங்க. அதாவது ஒரு பெரும் கோபம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கமாண்டர், அந்த ஸ்போக் பர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எபிக் ஃபியூரி கிடையாது, இது எபிக் ஃபியர், பெரும் அச்சம், பயந்தாங்குடியா இன்னைக்கு அமெரிக்கா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 2 வார்த்தையில அவர் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சிம்பிளா சொல்லிட்டாரு. 17வது நாளா இந்த போர் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. என்ன மாதிரியான இழப்புகளை வந்து இந்த போர்ல ஈடுபட்டிருக்க நாடுகள் எல்லாம் சந்திச்சிருக்குது, இது இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர் 2 வாரத்துல 1 லட்சம் கோடி மேல அமெரிக்காவுக்கு மட்டுமே செலவாயிருச்சு. அப்போ மற்ற நாடுகள்லாம் பாதிப்பை சந்திச்சிருக்கு, வளைகுடா நாடுகள் பாதிப்பை சந்திச்சிருக்கு, அதே மாதிரி ஈரான் பாதிப்பை சந்திச்சிருக்கு. அந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து எங்கெங்கெல்லாம் ஆயில் போகுது, ஃபெர்டிலைசர் போகுது, மற்ற பொருள்கள்லாம் போதும், எல்லாருமே பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம்,
அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின இந்த தாக்குதல். எதுக்காக அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்றதே அவங்களால விளக்க முடியல, ஜஸ்டிஃபை பண்ண முடியாத நிலையில அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐநா சபையில ஒரு புள்ளி விவரம் எடுத்திருந்தாங்க. ஸோ உணவு பற்றாக்குறை உலகத்துல எவ்வளவு பேரை பாதிக்கும் அப்படின்னு. வர ஜூன் மாசத்துல உணவு பற்றாக்குறை காரணமா உலகத்துல 32 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு புள்ளி விவரம் அவங்க கணிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப இந்த போர் காரணமா இன்னும் ஒரு 4.5 கோடி பேர், கிட்டத்தட்ட 36 கோடிக்கு மேல உலக மக்கள் உணவு பற்றாக்குறையால பாதிக்கப்படுவாங்க. இந்த போர் காரணமாவே 4.5 கோடி பேர் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ரெஃப்யூஜிஸ், இந்த அகதிகள் பிரச்சனை உலகத்துல எப்பவுமே போர் நடக்கும் போது பெரிய அளவுக்கு பேசப்படும். அது வந்து பெரிய அளவுக்கு போர் நடக்கிற நாடுகளுக்கு, சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே சிரியா போர் நடந்தப்போ சிரியாவுடைய மக்கள் தொகை வெறும் 2.5 கோடி பேர் தான் நாட்டுடைய மக்கள் தொகை. அதுல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, அகதிகளா போயிட்டாங்க. 70 லட்சம் பேர் நாட்டுக்குள்ளேயே வேற இடங்களுக்கு போய் டிஸ்பிளேஸ் ஆகி வேற இடங்களுக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஈரானுடைய மக்கள் தொகை அப்படின்றது 9.5 கோடி. 2.5 கோடி நாட்டுக்கே அவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்கு, அவ்வளவு பேர் அகதிகளா போறாங்க அப்படின்னா ஈரான் வந்து ஒரு பெரிய தாக்குதலை சந்திக்குது, மக்கள் வந்து பெரிய அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான மக்கள் ஈரானை சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு போவாங்க. ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரியான துருக்கி, ஸோ இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் நிறைய மக்கள் போவாங்க. ஸோ இப்படி மக்கள் வந்து பக்கத்து நாடுகளுக்கு போவாங்களா அப்படின்னு இப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் போவாங்களா, பாகிஸ்தான் போவாங்களா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த நாடுகளுக்கு கூட அகதிகளாக போக முடியாத நிலைமையில அந்த நாடுகளில் இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில போர் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, பாகிஸ்தானுடைய ஒரு விமானம் ஆப்கானிஸ்தான்ல எல்லை மீறி அவருடைய வான்வெளியில பறந்து காபூல்ல, அதாவது கேபிட்டல்லையே இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் சென்டர், போதைப் பொருள்ல அடிமையான அந்த நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு மையம், அது மேல பறந்திருக்கு. அது சுத்தி இருக்கிற பாதுகாப்பு வீரர்கள்லாம் துப்பாக்கியால அந்த ஜெட்டை, அந்த விமானத்தை வந்து சுட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அது வந்து குண்டு போட்டுருச்சு அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு. அந்த குண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேல விழுந்திருக்கு. அதுல அது வந்து 2000 பேர் படுக்கை வசதி கொண்ட ஹாஸ்பிட்டல். அதுல 400 பேர் இறந்திருக்காங்க, 250க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அந்த தாக்குதலை நாங்க நடத்தல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்க ஆப்கானிஸ்தானுடைய மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் நாங்க தாக்குறோம், பொது இடங்களை நாங்க வந்து தாக்கல, இது தவறான தகவல் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து மறுப்பு வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில பாதிக்கப்படுற ஈரான் நாட்டில இருந்து அந்த நாடுகளுக்கும் குடிபெயர்ந்து போக முடியாத நிலைமையில அங்கேயே நிலைமை மோசமா இருக்கு. ஸோ இப்படி உலகத்துல பல நாடுகள்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஐநா சபையில அதோடைய ஆய்வாளர்கள்லாம் வந்து ரொம்ப கவலையோடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, துருக்கியில அந்த நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அகதிகளை வர்றதை ஹேண்டில் பண்றதுக்காக இப்பவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. அது மாதிரி பல நாடுகளும் அகதிகளை வர்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு ஈரான்ல இருந்து. ஆனா இது வரைக்கும் போகலையா, ஆனா இனிமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், போர் தாக்குதல் அதிகமாக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெஹ்ரான்ல மக்கள் தொகை 1 கோடி. தெஹ்ரான்ன்றது ஈரானுடைய கேபிட்டல்ல அதிகமான மக்கள் வசிப்பாங்க. இப்ப இந்த போர் தொடங்கின பிறகு ஈரான்ல தெஹ்ரானுடைய மக்கள் தொகை பெருமளவு குறைஞ்சிருச்சு, எங்கேயுமே கூட்டமே கிடையாது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் ஈரான்ல இருக்கிற பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க, வேற வேற சிட்டிஸ்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா தள்ளி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தெஹ்ரான்ல இப்போ அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மக்கள் ரேலி நடந்துச்சு இல்லைங்களா, ஒரு பெரிய பேரணி, அந்த பேரணியிலும் கூட தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையே குறைஞ்சிருச்சு, எல்லாரும் வெளியே பல மாவட்டங்களுக்கு போயிட்டாங்க. இங்க இருந்த மக்கள் தொகையை இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஈரானுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த நிலையில தான் மக்களுடைய இடப்பெயர்வு இப்போ ஈரானுக்கு உள்ளேவே இருக்கு. தாக்குதல் அதிகமாச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு இப்போ லெபனான்ல 10 லட்சம் பேர், லெபனான்ல நடக்கிற இஸ்ரேல் தாக்குதலால 10 லட்சம் மக்கள் லெபனானுக்குள்ளார இடம்பெயர்ந்திருக்காங்க. 7ல் ஒருத்தர் இடம்பெயர்ந்துருக்காங்க. ஆமா, இப்ப அவங்களும் வெளிநாடுகளுக்கெல்லாம் அவங்க அகதிகளா போனாங்க அப்படின்னா அகதிகள் பிரச்சனை உலகம் முழுக்க பெரிய அளவுக்கு வரும். இப்ப அந்த அகதிகளுக்கு வாய்ப்பு இடம் கொடுக்கக்கூடிய நாடுகள் அதெல்லாம் பொருளாதாரத்துல பாதிக்கப்படும் அப்படின்னு ஐநா சபையெல்லாம் கணிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய விளைவை இந்த போர் இந்த 2 வாரத்திலேயே ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து நேரடியா மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. இது இல்லாம ஈரானுடைய ஹெரிட்டேஜ் சைட்ஸ், அதாவது
ஒரு புராதன இடங்கள், புராதன கட்டிடங்கள், அந்த மாதிரி சைட்ஸ்லாம் இருக்குல்ல, ஹெரிட்டேஜ் சைட்ஸ், அது 56 புராதன கட்டிடங்களை இவங்க தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல், அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து. மியூசியம்ஸ் அந்த மாதிரி எல்லாம். ஆமா, மியூசியம், அந்த மாதிரி பேலஸ், இது மாதிரி ஒரு பழமையான கட்டிடங்கள்லாம். அதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் வந்து அதோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லயே இருக்கிற புராதன இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். தஞ்சை பெரிய கோயில், ஆமா, எல்லாமே கோயிலா இருக்கலாம், மகாபலிபுரமா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு இதா இருந்தாலும் அங்க வாழக்கூடிய மக்கள், அதோட சார்ந்த மக்களுக்கு அது மேல ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள் ஈரான்ல இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் இவங்க குறி வச்சு தாக்குறாங்க. அது வந்து அந்த மக்களை ரொம்ப மனதளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி சிவிலியன் சைட்ஸ், அதாவது 15,000 டார்கெட்ஸ் நாங்கள் ஈரானில் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அதில் 10,000க்கும் மேற்பட்ட இது வந்து சிவிலியன்ஸ் தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், பார்க்கு, இந்த மாதிரி இடங்கள்லாம் தாக்குதல் நடக்குது. அதே போல் லெபனான்லேயும் நேரடியாக மக்கள் குடியிருப்பு மேலேயே மிசைல்ஸ்லாம் வந்து விழுது, எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி லெபனான்லேயும் ரிப்போர்ட் ஆகி 900 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஆமாம், 900 பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் அப்படின்ற ரிப்போர்ட்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பெண்களும் அதிகமான எண்ணிக்கையில் இறந்துருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சிவிலியன்ஸை இவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறதுனால தான் இப்போ பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஈரான்லயும் லெபனான்லயும், குறிப்பா ஹாஸ்பிட்டல்ஸும் பல ஹாஸ்பிட்டல்ஸும் தாக்கப்பட்டிருக்குது. அதுல இருக்கிறவங்களும் இறந்துருக்காங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல்ஸ் மேல இவங்க குறி வச்சே தாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க தாக்கிட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்படுற மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அதனால உள்நாட்டுல குழப்பம் ஏற்படும். அதனால அது மாதிரியான இடங்களை இவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும் போதே வெறும் மிலிட்ரி டார்கெட்ஸா பார்த்து இவங்க குறி வச்சு தாக்கல. இந்த மாதிரியான இடங்கள்லாம் அவங்கள மக்களை வந்து மன ரீதியா வலுவிழக்கிற செய்யற முயற்சியில இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி சிவிலியன்ஸை பார்த்து டார்கெட் பண்ணி தாக்குறாங்க. இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்து பல்வேறு செய்திகளையும் உங்க கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.